லட்டு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? லட்டு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? கை தூக்கு. சாப்பிடலையா? யாரும் சாப்பிடலையா? ரைட்டு. லட்டு கசப்பாக இருக்குமா இனிப்பாக இருக்குமா? இனிப்பாக இருக்குமா? லட்டு பெருசு இவ்வளோ பெருசு இருக்குமா சின்னதாக இருக்குமா? இவ்வளோ பேர் லட்டு யார் சாப்பிட்ருக்கு? யாரும் சாப்பிடலையா? ரைட்டு, ஓகே. இப்போ அந்த லட்டு பற்றி ஒரு நம்ம பாட்டு ஒன்று கற்றுக்க போகிறோம். ரைட்டா? கற்றுக்கலாமா? முதல்ல நான் பாடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் என் கூட சேர்ந்து பாடணும். கரெக்டா? லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது, சக்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார் இனிக்குது, இயேசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணு இனிப்பாரு. இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, லட்டு ஏன் இனிப்பா இருக்குதுன்னா சக்கரை போடுறதுனால இனிப்பா இருக்கு. லட்டு செய்யும்போது சக்கரை போடுவாங்களா போட மாட்டாங்களா? போடுவாங்க. அந்த சக்கரை போடுறதுனால தான் லட்டு வந்து இனிப்பா இருக்கு. அந்த சக்கரை ஏன் இனிக்குதுன்னா, சக்கரை எருந்து வருது, கரும்புல இருந்து வருது. கரும்புல இருந்து வரதுனால சக்கரை இனிக்குது. அந்த கரும்பு யாரு படிச்சாருன்னா இயேசு கிறிஸ்து தான் படிச்சார். லட்டு இனிப்பா இருக்குது, லட்டு செய்யற கரும்பு இனிப்பா இருக்குது, அதை படைச்ச இயேசு கிறிஸ்து இனிப்பாருன்னா ஆமா இனிப்பாரு. இதுதான் அதனுடைய அர்த்தம். சரியா? இப்ப நம்ம ரெண்டு வழியை கத்துக்குவோமா? என் கூட பாருங்களா? லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது. லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது. நீங்க பாடுங்க. லட்டு ஏமா இனிக்குது. நீங்க பாடுங்க. சக்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது. சக்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது. நீங்க சொல்லுங்க. சக்கரை ஏமா இனிக்குது. நீங்க சொல்லுங்க. கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார் இனிக்குது. இயேசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணே இனிப்பாரு. இப்ப நீங்க முதல்ல பாடுறீங்களா? அது பாடுங்க. லட்டு ஏமா பாடு. அப்படியே பாடு. லட்டு ஏமா பாடுங்க. சக்கரை போட்டா இனிக்குது, சக்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார் இனிக்குது. இயேசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணே இனிப்பாரு. இது நம்ம ஆக்ஷனோட போய் செய்ய போறோம். தள்ளி தள்ளி எண்ணுங்க. தள்ளி தள்ளி எண்ணிக்கிறீங்களா? இப்ப நம்ம இந்த ஆக்ஷன் பண்ண போறோம். லட்டுன்னு அப்படி பண்ணணும். கரெக்டா? இப்படி இப்படி லட்டு நான் பண்ற மாதிரியே பண்ணணும். லட்டு ஏமா இனிக்குது, கை தூக்கு. லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது. என்ன மாதிரியே பண்ணணும். சக்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார் இனிக்குது. இயேசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணே இனிப்பாரு. பண்ணணும். சரியா? லட்டு ஏமா இனிக்குது. இந்த காலை இப்படி இப்படி அடிக்கணும். அப்படி லட்டு ஏமா இனிக்குது. இப்படி லட்டு ஏமா இனிக்குது. சக்கரை போட்டா இனிக்குது, சக்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது. கரும்பு இப்படிதான் கடிக்கிறோம். கரும்பு இப்படிதான் கடிச்சு சாப்பிட்றோம். அது மாதிரி பண்ணலாம். கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார் இனிக்குது. இயேசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணே இனிப்பாரு. ஆமா கண்ணே இனிப்பாரு. நீங்க பாடுங்க. நீங்க பாடுங்க. நான் பண்ண மாதிரி பாடுங்க. லட்டு ஏமா இனிக்குது. பாடு. சக்கரை 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 ஏமா இனிக்குது, கரும்பு சாறு கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார் இனிக்குது. ரெண்டு லைன் மட்டும் பண்ணலாமா? லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது,
கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார் இனிக்குது. இப்ப நம்ம 2 லைன் மட்டும் பாடிட்டு உட்காந்துக்குவோம். லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது. லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது. நீங்க பாடுங்க. லட்டு ஏமா இனிக்குது பாடு 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 அப்படியே பாடு. லட்டு ஏமா இனிக்குது பாடுங்க. கரும்பு சாறு, கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார், இயேசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணே இனிப்பாரு. சரி அப்படியே உட்காந்து கீழே உட்காந்துக்க. இந்த பாட்டு மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, லட்டு எப்படி இனிக்குதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இனிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வாரம் வாரம் சினிமாவுக்கு போகணுமா? இல்ல வாரம் வாரம் வேற எங்காவது நாடகம் ஆடுறாங்க நம்ம ஊர்ல இல்லை இப்போ, அந்த மாதிரி நாடகம் பார்க்கறது போகணுமா? அந்த மாதிரி போனோம்னா இனிக்காது. எங்க வந்தா இனிக்கும்? சர்ச்சைக்கு வரணும். சர்ச்சுன்றது எது? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுக்குறது தான் சர்ச்சு. அந்த சர்ச்சைக்கு வரும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை இனிக்கும். இதுதான் இந்த பாட்டு மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறோம்? இதை வந்து நம்ம அந்த பாட்டு மூலமாக நம்ம கற்றுக்கிறோம். இனிமேல் வார சர்ச்சைக்கு வருவீங்களா? சாராத சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா இந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்களுக்கு ஒரு பாட்டு, ஒரு கதை, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சர்ச்சை பிடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு யாராவது சாப்பிட்டு கொடுப்பார். பிஸ்கெட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அது கசப்பாக இருக்குமா இனிப்பாக இருக்குமா? ஆனால் இவரு இனிமேல் உங்களுக்கு கசப்பான பிஸ்கெட் தான் தருவார். அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? கசப்பான பிஸ்கெட் உலகத்திலே இல்லையே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பிஸ்கெட் இனிப்பான பிஸ்கெட் சாப்பிட்னா அங்கே வரணும். கரெக்டாக வாரம் வந்துடுறீங்களா? சர்ச்சை எத்தனை மணிக்கு ஆரம்பம்? 8 மணிக்கு சர்ச்சை ஆரம்பம். நீங்கள் எத்தனை மணிக்கு வரணும்? 10 மணிக்கு வரணுமா? அவர் 8 மணிக்கு ஆரம்பிப்பார். நாங்கள் 10 மணிக்கு வருவோம். ஆடி செஞ்சு அண்ணன் வேலை போட்டு அப்படி வரலாமா சர்ச்சைக்கு? அப்படி வரக்கூடாது. முன்கூட்டியே வரணும். முன்கூட்டியே வந்து அவர் சொல்லிக் கொடுக்குறத கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அவர் சொல்லிக் கொடுத்த கேட்கணும். அவர் சொல்லிக் கொடுக்கும் போது தான் நம்ம விளையாடணும். அப்போ தான் செய்யணும். அப்போ தான் அவர் சொல்லிக் கொடுத்து நம்ம மனசில் பதியும். அப்படி செய்யலாமா? அப்படி செய்யக்கூடாது. இங்கே யார் இருக்கிறாரு? ஏசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. ஏசு கிறிஸ்து இருக்கும். ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பிஸ்கெட் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அவர் சொல்கிறத கேட்கறது தான் கொடுப்பார். அதனால நம்ம பாஸ்ட் ஐயா உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை நீங்கள் சைலண்டாக கேட்குறோம். ஒருத்தர் பேசக்கூடாது, விளையாடக்கூடாது. அது கேட்குறோம். கேட்டுட்டு அவர் சொல்லிக் கொடுக்குறதுபடி நடக்கிறோம். இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுத்தாரு இல்லையா? அதெல்லாம் அதன்படி நடக்கணும். அதனால் நீங்கள் வாரம் என்ன பண்ணிடணும்? தவறாமல் வந்துடணும். சரி, இந்த மாதிரி நாங்கள் தவறாமல் வரும்போது எங்களுக்கு என்ன நடக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. என்னன்னா உங்களுக்கு நல்ல படிப்பு வரும். நல்ல படிப்பு யாருக்கெல்லாம் வரணும்? அப்போ இவங்க 2 பேருக்கு படிப்பு வேணாவா? கை தூக்கங்களுக்கு நல்ல படிப்பு என்னவா? ரைட், அது நல்ல படிப்பு வரும். அப்போ நீங்கள் இது கட்டாயம் இதுக்கு வரணும். வந்தீங்கன்னா கடவுளுக்கு நல்ல படிப்பு கொடுப்பார். சரியா? நம்ம இதோட முடிச்சுப்போம். நன்றி. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் வசனம் ஒன்று கொடுக்கப்படும். ஆமாம், வசனம். நீங்கள் வசனத்தை வந்து உங்களுடைய வளர்ப்பு முறைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் இது ஒரு உதாரணமாக இருக்கும். எப்படி? ஓகேவா? கண்டிப்பாக படிச்சிருக்கீங்களா? 2வது வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நீங்கள் இங்கே தொடர்ந்து எல்லாரும் நீங்கள் வர 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 வளருவீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கடைசி இந்த ஆண்டு விழா முடியும் போது உங்களுக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கும். எல்லாருக்குமே நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, 200 பேர் வந்தாலும் சரி, அவ்வளோ பேருக்கும் கிஃப்ட் கொடுப்போம். ஏன்னா அது கர்த்தர் செய்வார். அதை நீங்கள் மறந்தாமல் இன்னும் இருக்கிற பசங்களெல்லாம் நீங்கள் கூட்டிட்டு வாங்க வரும்போது. என்ன நீங்கள் மட்டும் வந்துடாதீங்க. இன்னும் இருக்கிற பிள்ளைங்களே வாங்க சர்ச்சுக்கு போகலாம், அங்கே எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நமக்கு அங்கே கிஃப்ட் கிடைக்குது, வாரம் நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னொரு எஸ்மெண்ட் வச்சுக்கிறோங்க, தீர்மானம் வச்சுக்கிறோங்க. கர்த்தர் அதை செஞ்சார்னா வாரம் இங்கே சாப்பாடு போட மாதிரி தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் அதை செய்வார். ஏன்னா எல்லாரும் வந்து பட்னியாக வந்து வெறுமையெல்லாம் போகக்கூடாது, சாப்பிட்டு போன்ற ஒரு தீர்மானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆண்டு சொல்ல பேசியிருக்காரு. அது செய்வார், அது செய்வோம், இது உறுதி. ஏன்னா கர்த்தர் என்னோட பேச முடியாது. அதுதான். ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஜனங்களும் வந்து வெறுமையாக போகிறாங்க. சில இடத்துல மட்டும்தான் 100 செத்துனா 2 செத்து தான் இன்னைக்கு போஜனம் போடுறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த சர்ச்சை வளரும் காலத்தில் என்னுடைய தலைமுறையில் மட்டும் இல்லை, என் மகன் தலைமுறையிலும் என் பேரன்மார் தலைமுறையிலும் இது நிரந்தரமாக நடக்கும். இது உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா.